ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பஞ்சதசி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மணே. அதுல 18வது ஸ்லோகம். நமः பிரதான பிரக்ருதேஹே தத் போகாயேஸ்வராக்ஞயா வியத் பவன தேஜோம்பு புவோ பூதானி ஜக்னிரே. சொல்லுப்பா. மதி மியூட் எடுத்துட்டு சொல்லு. நானே சொல்றேன். தம பிரதான பிரக்ருதேஹே தத்போகாயேஸ்வராக்ஞயா வியத் பவன தேஜோம்பு புவோ பூதானி ஜக்னிரே. பிரிக்கு வந்தது, பிரித்து எழுத வேண்டியது. ஃபர்ஸ்ட் வேர்டு தமக பிரதான பிரக்ருதேஹே. இந்த வேர்டுக்கு தான் நம்ம போன 2 கிளாஸ்ல மீனிங் பார்த்தோம். தமோ தம பிரதான பிரக்ருதேஹே ஈஸ்வராக்ஞயா வியத் பவன தேஜோம்பு புவோ பூதானி ஜக்னிரே. இது பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வேர்டு தமக பிரதான பிரக்ருதேஹே. இந்த வேர்டுனுடைய விளக்கம் தான் நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ்ல பார்த்தோம். தமக பிரதான பிரக்ருதி. இப்ப பிரம்ம தத்துவம் அதோட ரீகலெக்ஷன் உள்ள இருந்தாதான் கிளாஸ் ப்ரொசீட் ஆக முடியும். பிரம்ம தத்துவம் அதனோட சக்தி ஃபார்ம் தான் பிரக்ருதே. அது ஜடம். அது 3 குணங்களை உடையது. சத்துவ ரஜ தமோ குணம். அது 3 குணத்திலே பிரதானமாக வெளிப்படக்கூடியது. சத்துவகுண பிரதான பிரகிருதி, தமோகுண சத்துவத்துக்கு ரஜோகுண பிரதான பிரகிருதி, அடுத்தது தமோகுண பிரதான பிரகிருதி. இதுல அந்த பிரகிருதிங்கிறது அந்த சைத்தன்யம் வெளிப்படும் போது, பிரம்ம சைத்தன்யம் அதுல வெளிப்படும் போது அதுக்கு பேரு சத்துவகுண பிரதான பிரகிருதியா இருக்கும் பொழுது, அதுல சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் வெளிப்படும் போது அதுக்கு பேரு மாயா. ரஜோகுண பிரதான பிரகிருதியில் அந்த பிரம்ம சைத்தன்யம் வெளிப்படும் போது அதுக்கு பேரு அவித்யா. அந்த பிரகிருதிக்கு பேரு அவித்யா. அடுத்தது தமோகுண பிரதான பிரகிருதியில் அந்த பிரம்ம சைத்தன்யம் வெளிப்படும் போது அதனுடைய சித்து வெளிப்படாது, சத்து மட்டும்தான் வெளிப்படும். ஏன்னா அங்க மனம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் தத்துவம் ஈஸ்வர தத்துவம். பிரதான பிரகிருதி, அதாவது சத்துவகுண பிரதான பிரகிருதியில் பிரம்ம சைத்தன்யம் வெளிப்படும் போது அந்த கான்செப்டுக்கு பேரு ஈஸ்வரஹா. ரஜோகுண பிரதான பிரகிருதியில் பிரம்ம தத்துவம் வெளிப்படும் போது அந்த கான்செப்டுக்கு பேரு ஜீவகா. ஏன் ஈஸ்வரன் ஒண்ணு ஜீவர்கள் நிறையானா, ரஜோகுண பிரதான பிரகிருதிங்கிறது ஆக்சுவலா ஜீவருடைய பாப்ப புண்ணியத்துடைய மூட்டை. அதனால நிறைய ஜீவர்கள் இருக்கிற, நிறைய பாப்ப புண்ணிய மூட்டை இருக்கிறனால நிறைய ஜீவர்கள் தோன்றாங்க. அதுக்கடுத்து 3வது கான்செப்ட் தமோகுண பிரதான பிரகிருதியிலும் பிரம்ம தத்துவ சைத்தன்யம் வெளிப்படும். ஆனா அதனுடைய சத்து மட்டும்தான் வெளிப்படும், சித்து வெளிப்படாது. அதனால அதெல்லாம் எப்படி இருக்குது? ஜடமா இருக்குது. ஜட தத்துவம் ஃபர்ஸ்ட் தத்துவம் ஈஸ்வர தத்துவம், 2வது ஜீவ தத்துவம், 3வது ஜட தத்துவம். இதுதான் சிருஷ்டி கிரமம். இப்ப இந்த ஸ்லோகத்துல எங்க ஆரம்பிக்கிறாங்க? தமோ குண பிரதான பிரகிருதி. பிரகிருதேகே அப்படின்னா பஞ்சமி. அதிலிருந்து என்ன வந்தது? உலகம். இப்ப ரஜோ சத்தோகுண பிரதான பிரகிருதியிலிருந்து வந்ததுதான் ஈஸ்வரக. முடிச்சாச்சு.
ரஜோகுண பிரதான பிரகிருதியில் இருந்து வந்தவங்க தான் ஜீவர்கள். அதையும் முடிச்சாச்சு. இப்ப எங்க வந்திருக்கோம்? ஜட சிருஷ்டி. ஜடம் சிருஷ்டியாச்சு. எதுல இருந்து? தமோகுண பிரதான பிரகிருதியில் சைத்தன்யம் பிரம்ம தத்துவம் வெளிப்படும் போதுதான், அதனுடைய சத்து மட்டும் வெளிப்படும் போது மட்டும்தான் அதிலிருந்து வந்ததுதான் இந்த ஜட தத்துவம், இந்த உலகம், பிரபஞ்சம். இப்ப என்ன வேர்டு ஃபர்ஸ்ட்? தமோ தமக பிரதான பிரகிருதேகே. தம பிரதான பிரகிருதியில் இருந்து. இது டிரான்ஸ்லேஷன் அப்படிதான். அந்த வேர்டு புரிஞ்சிருந்தாதான் கிளாஸ் ப்ரொசீட் ஆக முடியும். தமோ சரி தமக, தமோன்னு வருது, தமகன்னு போடலாம். தமக பிரதான பிரகிருதியிலிருந்து. தத்து அடுத்த வேர்டு. தத்துனா அந்த ஜீவ. தத்துங்கிறது ஜீவ. எதுக்கு அந்த தமோகுண பிரதான பிரகிருதியிலிருந்து இந்த உலகம் வந்தது? தத்துனா அந்த இடத்துல ஜீவ போகாய. எதற்காக உலகம் தோன்றப்பட்டது? இந்த ஜீவர்கள் அவர்களுடைய அனுபவத்திற்காக. ஜீவ அனுபவத்திற்காக. தத்துனா ஜீவ, போகாய அனுபவத்திற்கு. அனுபவத்திற்குத்தான். ஏன்? ஜீவர்களிடம் என்ன இருக்குது? பாப்ப புண்ணிய மூட்டை இருக்கு. அதை அவங்க அனுபவிச்சுதான் கழிக்கணும். அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் வேணும், சூக்ஷ்ம சரீரம் வேணும். பாப்ப மூட்டை வச்சுக்கிட்டு அவங்க கழிக்க முடியாது. சோ அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் கொடுக்கிற. சூக்ஷ்மம் ஸ்தூல சரீரம். வெறும் சரீரத்தை வச்சுக்கிட்டு அவங்க எதை அணிவிக்க முடியாது. அதை அணிவிக்குண்டான உலகம் படைக்கப்படுகிறது. போகாய அனுபவத்திற்கு. எதனா எப்படி எப்படி படைக்கிறது? ஈஸ்வர ஆக்னையா. அடுத்த விட ஈஸ்வர ஆக்னையா. போகாய சந்தி வருதாங்க. ஈஸ்வரா, ஈஸ்வர ஆக்னையா. இறைவன், ஈஸ்வரனா தெரியும் உங்களுக்கு. அவருடைய கட்டளையில், ஈஸ்வரனுடைய கட்டளையால். ஏன்னா திருத்தியாவை பக்தி ஆக்னையாங் போது அவருடைய கட்டளையால், ஈஸ்வரனுடைய கட்டளையால் என்னென்ன தோணுச்சு? அந்த தமோகுண பிரதான பிரகிருதி இருக்கு. ஈஸ்வரனுடைய கட்டளை பிரகாரம் ஜீவர்கள் தங்களுடைய பாப்ப புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக உலகம் தோன்றியது. ஈஸ்வரனுடைய கட்டளை ஜீவர்களுடைய பாப்ப புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக அந்த சரீரமும் அவர்களுக்கு உண்டான உலகமும் படைக்கப்பட்டது. யாரால? ஈஸ்வர ஆக்னையா. இதுதான் 3 கான்செப்ட். ஈஸ்வரனுடைய கட்டளை ஜீவர்களுடைய பாப்ப புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக தமோகுண பிரதான பிரகிருதியில் இருந்து இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. இதுல கிளியரா இருக்கணும். அப்பதான் அடுத்தது போக முடியும். இப்ப அந்த தமோகுண பிரதான பிரகிருதி என்னென்ன வந்தது? ஃபர்ஸ்ட் வியத்து, பவன, தேஜக, அம்புகு, புவக. 5. வியத்து, பவன. வியத்துனா ஆகாசம். 5 பூதங்களுக்கு வேற பேர் தான் கொடுக்கிறாரு இவர். அவ்வளவுதான். வியத்து, பவன, தேஜக, அம்புகு, புவக. வியத்துனா ஆகாசம், பவனம்னா வாயு, தேஜகனா அக்னி, அம்புனா வாட்டர், புவகனா பூமி. ஆகாசம், வாயு, அக்னி, அம்பு வாட்டர், புவி உலகம், பிருத்திவி. பூதானி ஜக்னிரே. பூதங்கள் ஜக்னிரேன தோன்றின. பூதானி ஜக்னிரே, பூதங்கள் தோன்றின. சோ எதற்காக உலகம் படைக்கப்பட்டது? புண்ணிய பாப க்ஷயார்த்தம். யாருடைய புண்ணிய பாப்பம்? ஜீவர்களுடைய புண்ணிய பாப்பம் க்ஷயார்த்தம் இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டது. அதற்குண்டான கர்மபல தாத்தாவாக இருப்பவர் ஈஸ்வரக. கர்மபல போக்தாவாக இருப்பவன் ஜீவக. கர்மபல தாத்தாவாக இருப்பவர் ஈஸ்வரக. கர்மபல போக்தா அனுபவிப்பனாக இருக்கவனுக்கு பேரு ஜீவக. சோ ஈஸ்வரா என்ன சொல்லலாம்? இஸ் ஃபோர்ஸ்ட் டு கிரியேட் சிருஷ்டி. ஈஸ்வரா இஸ் ஃபோர்ஸ்ட் டு கிரியேட் த சிருஷ்டி. அவர் என்ன பண்ணாரு? he commanded Maya. எப்படி அவர் பண்ணாரு? how Ishvara created this srishti? he commanded Maya, hey go and do this work. he commanded Maya. அப்படிதான் அவர் படைக்கிறார். ஈஸ்வரா commanded Maya to go and do the srishti.
மாயா எப்படி படைச்சாங்க? அண்டர் என்ன என்ன ஏன்னா ஒன்னு ஒரு செயல் செய்யணும்னா அதற்கு சில நியமங்கள் இருக்கணும். அவங்க அக்கார்டிங் டு த லா ஆஃப் கர்மா. மாயா எப்படி படைச்சாங்க? அக்கார்டிங் டு த லா ஆஃப் கர்மா. கர்மா பிளான் அங்கேயே வருது. தர்மம் அதர்மம்ங்கிற அங்கேயே வந்துருச்சு. மாயாவே தர்மத்துக்கு உட்பட்டு அந்த கர்மா பிளான் பிரகாரம் தான் she created this. மாயாங்கிறது ஃபெமினைனா இருக்குன்னா நம்ம ஷீன்னு வச்சுக்கிறோம். she created this world of her own. she cannot create the world. மாயா of her own she cannot create the world. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். she created the world. பார்வதி சக்தி அர்த்தநாரீஸ்வரர் கோலம் தான் சிருஷ்டியோட ஃபர்ஸ்ட் கான்செப்டே. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் நம்ம வழிபடுறோம். ஆனா அந்த சக்தி தான் உலகத்தை படைக்கிறா. ஆனா அந்த ஈஸ்வரனுடைய கமாண்ட் இல்லாம அவருடைய சைத்தன்யம் இல்லாமல் மாயா cannot do any சிருஷ்டி. ஃபுல் சக்தி அவ்வளவுதான். அதனாலதான் முப்பெரும் தேவியர். எப்படி வழிபடுறோம்? அந்த தேவிய முப்பெரும் தேவியா வழிபடுறோம். பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதினு எப்படி வழிபடுறோம்? முப்பெரும் தேவி அவங்கதான் கிரியேட் பண்றாங்க. அந்த சக்தி அந்த ஈஸ்வரனிடம் இருக்க அந்த மாயோட சக்திக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கிறோம்? 3 பேர் கொடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்தது இனி வரதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தத்துவ போதத்துல என்ன படிச்சோமோ அது அப்படியே ஒரு அவருடைய என்ன சொல்றது சமஸ்கிருத ஜாலத்தை அப்படியே காமிப்பார். லாங்குவேஜ் ஸ்கில் ஆஃப் பதஞ்செய்வதை நம்ம பார்க்கலாம். இங்க வித்யாரண்ய முனியினுடைய சமஸ்கிருத திறமை புலமையை நம்ம பார்க்கலாம். தத்துவபோதத்துல படிச்ச அதே கான்செப்ட் தான். இப்ப என்ன ஆயிடுச்சு? 5 பூதங்கள். இப்ப நாம புரிஞ்சுக்கணும், இவர் சூக்ஷ்ம பூதங்கள் சொல்லல. அதனாலதான் தத்துவபோதம் படிக்கணுங்கிறது. தத்துவபோதம் படிச்சாதான் ஃபர்ஸ்ட் நாம என்ன நினைச்சுக்கோ, எடுத்தோன்னா 5 கண்ணுக்கு தெரியக்கூடியது கிடையாது. சூக்ஷ்ம பூதங்கள் ஜக்னிரே பூதானி என்னென்ன வியத்து வேர்டு பாருங்க. வியத்து பவன தேஜக அம்பு இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ். அடுத்தது புவகா. இந்த 5ம் ஜக்னிரே சூக்ஷ்ம பூதங்கள் ஜக்னிரே. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். தத்வாம்சைஹி பஞ்சபிஸ்தேஷாம் கிரமாத் தீந்திரிய பஞ்சகம் ஸ்ரோத்ரத்வ ஸ்ரோத்ர த்வகக்ஷிர சன கிராணாக்யா முப ஜாயதே. என்ன ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கில்னு பாருங்க. சத்வ அம்சைஹி ஃபர்ஸ்ட் வேர்டு. ஃபர்ஸ்ட் வேர்டு கிரமாத் எடுத்துக்கலாம். முறையே கிரமாத். அதுக்கப்புறம் இது எழுதலாம். கிரமாத்து முறையே கீழ் இருக்கிற லைனுக்கு போயிடலாம். ஸ்ரோத்ரம் தொக்கு கிரமாத்து முறையே ஸ்ரோத்ரம் இந்திரியங்கள். இது இப்ப நம்ம சூக்ஷ்மபூதங்கள் தாங்க தோன்றி இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன தோணுதுங்கிறாரு? அதுக்கப்புறம் தோன்றது என்ன? அந்த சூக்ஷ்மத்திலிருந்து இந்திரியங்கள் தோன்றுச்சு. ஸ்ரோத்ரம் காதிந்திரியம். தொக்கு தொக்குதான், அது இக்கு வராது. தொக்கு ஃபர்ஸ்ட் கா, பின்னால அக்ஷி வந்ததுனால அந்த இக்கு இக்கு ஆயிருச்சு. தொக்குனா தோல் இந்திரியம் ஸ்பர்ஷம். அக்ஷி கண் இந்திரியம். ரசன நாக்கு இந்திரியம். கிராணாக்கிய மூக்கு இந்திரியம் என்ற பெயருடைய. ஆக்கியம்னா பெயருடைய. காது இந்திரியம், தோல் இந்திரியம், கண் இந்திரியம், ரசனம்னா நாக்கு இந்திரியம், கிராணன மூக்கு இந்திரியம் என்ற மூக்கு இந்திரியம் என்ற பெயருடைய மேல போயிடணும். அந்த கிரமாத்துக்கு அப்புறம் ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. கிரமாத்து தீந்திரிய. இந்த இடத்துல ஞான இந்திரியத்துக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? தீஹி இந்திரிய. தீ இந்திரிய. தீ இந்திரிய பஞ்சகம். தீ இந்திரிய பஞ்சகம் அப்படி என்னது? ஞானேந்திரியம் 5ம் பஞ்சகம்னா 5. ஞானேந்திரியம் 5ம் ஞானேந்திரியம் அப்படி கூட எழுதிக்கலாம். 5 ஏன்னா பஞ்சகம் இருக்கனால 5. ஞானேந்திரியம் 5ம் எது எது ஞானேந்திரியம்? ஸ்ரோத்ரம் காதிந்திரியம், தொக்கு தொடு இந்திரியம் தோல் இந்திரியம், அக்ஷி கண்ணிந்திரியம், ரசன நாக்கிந்திரியம், கிராண மூக்கிந்திரியம் என்ற பெயருடைய தி இந்திரிய
ஞான இந்திரிய பஞ்சகம் 5 ஞான இந்திரியங்கள் 5ம் எதிலிருந்து தோன்றின? உபஜாயத்தைங்கிற கடைசி வேர்டு, அதை நம்ம கடைசியா வச்சுக்கலாம். கடைசியா பாருங்க, உபஜாயத்தை தோன்றியது. எப்படி தோன்றியதுன்னா சத்துவ அம்சைஹி பஞ்சபிஸ் தேஷாம். தேஷாம் அடுத்த வேர்டு தேஷாம். தேஷாம்னா இந்த இடத்துல அந்த பஞ்சபூதங்களுடைய அர்த்தம். பஞ்சபூதங்களுடைய, ஏன்னா பூதங்கள் மேலேயே சொல்லிட்டனால அவர் என்ன சொல்றாரு? வியத்து, பவன, தேஜோ, அம்பு, பூவோன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால இந்த புரோனவுன் என்ன போடுறாரு? தேஷாம். அந்த 5 பூதங்களுடைய அப்புறம் தான் எங்க வரணும்? சத்துவ அம்சைகி, சத்துவ அம்சத்திலிருந்து உடைய பஞ்சபிகி, சத்துவ அம்சத்தின் 5னுடைய பஞ்சபிகி 5னுடைய சத்துவ அம்சத்திலிருந்து, 5னுடைய சத்துவ அம்சத்திலிருந்து என்ன போட்டுக்கலாம்? உபஜாயத்தே தோன்றியது. கடைசி வேர்டு சத்துவ அம்ச, அதாவது பூதங்களுடைய சாத்விக அம்சத்திலிருந்து இந்த 5ம் உபஜாயத்தே. 5ன்னு இந்த இடத்துல எது? ஸ்ரோத்ரியம், தொக்கு, அது தோன்றியது. உபஜாயத்தே இந்திரியங்கள் தோன்றியது. என்ன சொல்றாரு? இப்ப 5 பூதங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. ஆகாசம், வாயு, நம்மளுடைய லாங்குவேஜ்ல வச்சுக்கலாம். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. இந்த 5னுடைய ஒன்னொன்னுக்குள்ள என்ன இருக்குது? இப்போ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 3 அம்சம் இருக்கும். ஏன்னா எங்க தமோ இதுல இருந்து வந்துச்சு. தமோகுண பிரதான பிரகிருதியாக இருந்தாலுமே அதுக்குள்ள சத்துவம் இருக்கும், ரஜோவும் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். வெறும் தமோ குணத்துல இருந்து வரதில்லை. அது பிரிடாமினான தமோன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள என்ன இருக்கும்? சத்துவம் இருக்கும், ரஜோவும் இருக்கும். அப்போ அந்த அது ஆகாசம் தோன்றுச்சு அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த 3 இருக்கும். இந்த உலகத்தில் நீங்க எதை எடுத்தீங்கனாலும் இந்த 3 இருந்து ஆகணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். எதை எடுத்தீங்கனாலும் இந்த 3 இருக்கணும். ஆனா எது பிரிடாமினன்ட்ங்கிறது வேற கதை. அப்கோர்ஸ். அப்போ ஆகாசம் தோன்றுச்சு. ஆகாசம்ங்கிறது என்னது? நத்திங் பட் 3 குணாஸ். மாயை. மாயை தனியா உட்காந்துக்கிட்டு ஆகாசத்தை தனியா உருவாக்கல. இதுதான் கன்ஃபியூஷன் ஆகிற இடம். மாயேங்கிறாலும் இப்படி உட்காந்துக்கிறாங்க. தன்னை தவிர்த்து வேறான ஒரு ஆகாசத்தை படைக்கல. குயவன் இங்க உட்காந்துக்கிறான், பானையை படைக்கிறான். குயவன் வேற, பானை வேற. அப்படி அல்ல. குயவன் வேற, பானை வேற. அப்படி அல்ல. குயவனே பானையாகிறான். அப்படி புரிஞ்சுக்கணும். குயவனே என்ன ஆகிறான்? பானை. புரிஞ்சுங்களா? ஏன்னா அப்படி இருக்கும்போது, ஏன்னா தானே என்ன ஆகுது? மாயை தான் என்ன ஆகுது? பரிணாம உபாதான காரணம். தன்னுள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த சக்தி தான் என்ன பண்ணுது? உலகத்தை படைக்குது. மாயா பிகம் திஸ் வேர்ல்ட். இந்த ஒரு இடம் புரிஞ்சுதுன்னா வேதாந்தத்தை ஊதி தள்ளிடலாம். ஏன்னா மாயா பிகம்ஸ் திஸ் வேர்ல்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம குயவன், ஏன்னா எப்பவுமே படைப்பவன் வேறு, படைக்கப்பட்ட பொருள் வேறுங்கிற கான்செப்டே உள்ள இருக்கிறனாலதான் அந்த இடம் சிக்கிக்கிட்டே இருக்கு. மனசுக்குள்ள அந்த ஒரு கொக்கி இருந்துகிட்டே நிற்கும். அப்படி அல்ல. மாயை இப்படி கோந்துக்கிறாங்க, பொருளை படைக்கிறது அல்ல. she becomes ஆகாசம். that is a beautiful understanding. she becomes ஆகாசம். அப்ப she becomes ஆகாசம்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? மாயின்னு என்ன? சத்துவ ரஜ தமோ குணம். அப்போ அதுக்குள்ள இருக்கிற சத்துவ குணம், ஆகாசத்தில் இருக்கிற சத்துவ குணத்திலிருந்து என்ன இந்திரியம் வந்தது? ஸ்ரோத்ரியம். அத கிரமாத்துன்னு போட்ட முதல்ல. கிரமாத் முறையே, ரெஸ்பெக்டிவ்லி. இங்கிலீஷ்ல சொன்னோம் இல்லையா? அதே மீனிங் தான். ரெஸ்பெக்டிவ்லி. ஆகாசத்திலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப அது அவர் ஸ்லோகத்தை முடிச்சிட்டாரு. நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ரெஸ்பெக்டிவ்லியா புரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்ன ஆர்டர் கரெக்டா கொடுத்துட்டாரு. நான் கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு, பஞ்சபூதங்களுடைய ஆர்டர். அந்த ஆர்டர் அப்படியே வச்சுக்கணும். என்ன ஆர்டரு? ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. அதை மாத்திரக்கூடாது. வச்சுங்களா? அடுத்தது 5 இந்திரியங்கள் கொடுத்திருக்காரு. தி இந்திரியம், புத்தி இந்திரியம், ஞானேந்திரியம். அத ஒரு ஆர்டர்ல கொடுத்திருக்காரு. என்ன ஆர்டர் கொடுத்திருக்காரு? ஸ்ரோத்ரம், त्वக்கு, அக்ஷி, ரசன, கிராண. இது கரெக்டா மேட்ச் பண்ணணும். 5ஐயும் கரெக்டா மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணீங்கன்னா ஆகாசத்தினுடைய ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா சத்துவ அம்சம். ஆகாசத்துக்குள்ள 3 அம்சம் இருக்கு இல்லையா? மாயா பிகம்ஸ் ஆகாசம். அப்ப ஆகாசத்துக்குள்ள 3 இருக்கும். அப்ப அந்த ஆகாசத்துடைய சத்துவ குணத்திலிருந்து வந்ததுதான் ஸ்ரோத்ரிய இந்திரியம்.
நீங்க அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். வாயுனுடைய சத்துவ குணத்திலிருந்து தோன்றியதுதான் துவக்கிந்திரியம். வாயுனுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் துவக்கிந்திரியம், தொடு உணர்வு. அக்னியுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் கண் இந்திரியம். இந்த மசில் போன்ஸ் இல்லைங்க, கண்ணுக்கு தெரியாத கண்ணாக வைத்திருக்கிற ஒரு சக்தின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 4வது கான்செப்ட் வரை என்ன ஆர்டர் கொடுத்தாரு? அம்புனா ஜலம். அந்த ஜலத்தினுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் நாக்கு. ஜலத்தினுடைய அதனால பாருங்க, எப்பவுமே நாக்கு எப்படி இருக்கு? ஈரமா தான் இருக்கு. என்னைக்காவது ட்ரை ஆச்சுன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 3 நேரம் மட்டும் சுவாமிஜி தான் சொல்லுவார் அடிக்கடி, இது நாக்கு எப்பப்பாரு தண்ணியிலேயே கிடக்குது, அதனால எதை போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அது 3 நேரம் மட்டும்தான் நாக்குக்கு அந்த நீரோட்டம் இருந்துன்னு வச்சுக்கலாம். 3 நேரம் மட்டும் சாப்பிட்டு கம்பிட்டு. ஏன்னா ட்ரையா இருந்து எதை சாப்பிடுறது? எதையும் ருசிக்க முடியாது. சோ ஜலத்தினுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து நாக்கு தோன்றுறதுனாலதான் அது எப்பவுமே நீர்ல கிடக்குது. அடுத்து என்ன தத்துவம்? 3வது பிருத்திவி. அந்த பிருத்திவியிலிருந்து சாத்வீக அம்சத்திலிருந்து தோன்றினதுதான் கிராணம், ஸ்மெல். அதான் சொல்றாரு கிரமாத். அந்த கிரமாத்துங்கிற வேர்டு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொண்டு வருது. திருப்பி சூத்திரம் படிக்கிறேன் பாருங்க. சத்துவ அம்சைகி, பிரிச்சு படிக்கிறேன். சத்துவ அம்சைகி, எதனுடைய சத்துவ அம்சம்? பஞ்சபிகி தேஷாம் கிரமாத்து இந்திரிய இந்திரிய பஞ்சகம். ஞானேந்திரிய பஞ்சகம் தோன்றியது. ஆர்டரா வச்சுக்கணும். மேல வியத்துனா கீழே ஸ்ரோத்ரியம், மேல பவனம்னா கீழே தொக்கு, மேல தேஜோனா அக்ஷி கண்ணு, மேல அம்புனா கீழே. இந்த மாதிரி ஆர்டரா தோன்றுச்சு. என்னென்ன இந்திரியம்? ஸ்ரோத்ரியம், தொக்கு, கண்ணு, நாக்கு, தென் கிராணம், ஸ்மெல், மூக்கு இந்திரியம். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சாத்விக அம்சத்திலிருந்து என்ன வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இன்னும் ரஜோ அம்சத்திலிருந்து என்ன வந்ததுன்னு தெரியணும். தமோ அம்சத்திலிருந்து என்ன வந்து நம்ம பார்க்கணும். அடுத்த ஸ்லோகம். தைரந்த கரணம் சர்வைஹி விருத்தி பேதேன தத்விதா. த்விதான 2. மனோ விமர்ஷ ரூபம் சியாத், சியாத்தோட எடுத்துக்கலாம். மனோ விமர்ஷ ரூபம் சியாத் புத்தி சியாம் நிச்சயாத்மிகா. இப்ப இந்த ஸ்லோகத்துல மனமும் புத்தியும் எப்படி தோன்றுச்சு? மனம் புத்தி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? 5 ஞானேந்திரியங்கள் முடிச்சிட்டாரு. சூக்ஷ்ம இந்திரியங்கள் தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது மனமும் புத்தியும் எப்படி தோன்றுச்சு? தைஹி சர்வைஹி தைஹி. அந்த புரோனவுன் எடுத்து முன்னால போட்டுக்கலாம். சர்வைஹி தைஹி, எல்லா பஞ்ச பூதங்களிடம் இருந்து, இன் டோட்டல். தைஹி சர்வைகின இன் டோட்டல். இப்ப தனித்தனியா பார்த்தோம். ஆகாசத்தினுடைய தனி சாத்விக அம்சத்திலிருந்து காது வந்தது நம்ம பார்த்தோம். இப்போ 5 பூதங்களுடைய டோட்டல் சாத்விக அம்சம். தை சர்வைகி தைகி அந்தக்கரணம், எல்லா பஞ்சபூதங்களுடைய டோட்டல் சாத்விக அம்சத்திலிருந்து அந்தக்கரணம் தோன்றியது. எல்லா பூதங்களுடைய சாத்விக அம்சத்தினுடைய டோட்டல் கூட்டிலிருந்து, டோட்டல் அதிலிருந்து அந்தக்கரணம், அந்த தைஹி ரேபாசந்தி, அந்தக்கரணம் தோன்றியது. நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு சென்டென்ஸ். விருத்தி பேதேன தத்விதா. அந்தக்கரணம், அந்தக்கரணம் மனம். மனம் அதான் மனம்னா நம்ம அதுக்குள்ள 4 கான்செப்ட் நம்ம தெரியணும். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அது 4 சேர்ந்ததுக்கு பேர் சமஸ்கிருதத்துல அந்தக்கரணம். கரணம் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மீன்ஸ் உள்ள. இதெல்லாம் கை காலில் பகிர்கரணம். அந்தக்கரணம் உடம்புக்குள்ள இருக்கிற கரணம். மனம் இட் இன்க்ளூட்ஸ் 4 கான்செப்ட். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4 தோன்றியது.
எதிலிருந்து? டோட்டல் சாத்விகம். ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவினுடைய டோட்டல் சாத்வீக அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் மனம். விருத்தி பேதேன தத்து பிரிக்கணும். விருத்தி பேதேன தத்து த்விதா. விருத்தி வேறுபாட்டால் அவர் ரெண்டா பிரிக்கிறார். நாளா சொன்னோம் இல்லைங்களா, அவர் ரெண்டா பிரிக்கிறார். எப்படி வேணா பிரிக்கலாம், அதுல அர்த்தம் இருக்கும். விருத்தி பேதேன, விருத்தி வேறுபாட்டால். விருத்தின்னு என்னங்க? செயல்பாட்டினுடைய வேறுபாட்டால், செயல்பாடுகளினுடைய வேறுபாட்டால். அது இரண்டு வகைப்படும். அந்த கரணம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, அது இரண்டு வகைப்படும். விருத்தி வேறுபாட்டால், செயல்பாடுகளுடைய வேறுபாடு. விருத்தின தாட், என்ன வேறுபாட்டால். எண்ணம் எதனால் வேறுபடுது? அந்த செயல்பாடுகளின் வேறுபாட்டால். விருத்தி வேறுபாட்டால். த்வி, இரண்டு விதமா, இரண்டு வகைப்படும். விதானா இரண்டு வகைப்படும். தமிழ் சொன்னோம்னா இரண்டு வகைப்படும். என்ன ரெண்டு வகை? விமர்ச, அங்கிருந்து கொண்டு வரணும். விமர்ச ரூபம் மனக சியாத்து. அங்க என்ன இருக்குது? மனோ விமர்ச ரூபம் சியாத்துன்னு இருக்கு. அது அன்வயம் பண்ணணும். விமர்ச ரூபம் மனக சியாத்து. மனோ மனக, அதெல்லாம் சந்தி. மனக சியாத்து. விமர்ச ரூபம் மனக சியாத்து. எந்த விருத்திக்கு பேரு மனம்னு பேரு? விகல்பம், சஞ்சல ஆத்மிகா. இதுவா அதுவாங்கிற சஞ்சலமாக இருக்கும் போது அந்த எண்ணத்துக்கு பேரு மனம். இப்படியா அப்படியா அப்படிங்கிற என்ன சொல்றது? சந்தேகம் அல்லது சங்கல்பம், விகல்பம். இப்படியா அப்படியா, பூட்டினா இல்லையா, போனா இல்லையா, வச்சனா இந்த பொருள் அங்க வச்சனா. நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த தாட் நிறைய வரும். டவுட் வித் டவுட். The thoughts with doubts. The thoughts with doubts. அதுக்கு பேரு தான் மனம்னு பேரு. அது என்ன சொல்ல? விகல்ப ஆத்மிகான்னு சொல்லுவோம். விசார ஆத்மிகா, அதை விசாரம் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. அதுக்கு பாரு, அந்த மாதிரி வர தாட்டுக்கு பேரு விசார ஆத்மிகா, விகல்ப ஆத்மிகா, விமர்ச ரூபம். அவர் லாங்குவேஜ்ல ஹையஸ்ட் வேர்ட்ஸ் தான் போடுறாரு. சாதாரணமா இதை புரிஞ்சுக்க முடியாது. என்ன விகல்ப ஆத்மிகா இதுல படிச்சோம், தத்துவபோதத்துல என்ன படிச்சோம்? வாட் இஸ் மனம்னு என்ன? விகல்ப ஆத்மிகா மனம். சஞ்சல ஆத்மிகா என்ன? அடுத்து நம்ம ஈஸி சஞ்சல ஆத்மிகா மனம் போட்டாரு சங்கரர். இங்க இவர் என்ன சொல்றாரு? விமர்ச ரூபம், அது மனம் சியாத்து, அது மனம். அடுத்தது நிச்சய ஆத்மிகா புத்திகி சியாத்து. பிரிக்கணும். நிச்சய தனியா இருக்குது, அங்க சியான் நிச்சயம் இருக்கும், அது சியாத்தாகும். நிச்சய ஆத்மிகா புத்திகி சியாத்து. தமிழ் சொன்னோம்னா, இங்கிலீஷ் சொன்னோம்னா டவுட்லெஸ் தாட்ஸ். இது இப்படித்தான் அப்படின்னு உறுதியுடன் இருக்கிற நிச்சய ஆத்மிகா. உறுதியான எண்ணங்கள் புத்தி. The thoughts with doubt மனம். The thoughts without doubt confirmation. Yes, இப்படித்தான் கன்ஃபர்ம். அந்த எண்ணங்களுக்கு பேரு புத்தி. So thought with சங்கல்பா அல்லது விசாரா சஞ்சலா, அதுக்கு பேரு மனம். வித்தவுட் எனி சஞ்சலம், கன்ஃபர்மேஷன், கன்ஃபர்ம்டு தாட், அதுக்கு பேரு தான் நிச்சய ஆத்மிகா புத்திஹி. தீர்மானம் பண்ணின தாட். இது இப்படித்தான் தீர்மானம் செய்த எண்ணங்கள், உறுதிப்படுத்தின எண்ணங்கள், அதுக்கு பேரு புத்தி. இப்ப ஏன் இவர் ரெண்டா பிரிச்சாருன்னா, அடுத்த ரெண்டு நாம ஆட் பண்ணிக்கணும். இவர் என்ன சொல்றது, இவர் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறதுனால ரெண்டா பிரிச்சிட்டாரு. ஏன்னா ஆக்சுவலா இப்ப என்ன பண்ணணும்? மனத்தோட நீங்க என்ன பண்ணிக்கணும்? அகங்காரம் பிராக்கெட்ல ஆட் பண்ணிக்கீங்க. மனம் இஸ் ரிலேட்டட் வித் அகங்காரம், புத்தி இஸ் ரிலேட்டட் வித் சித்தம். புத்தியும் அவர் புத்தின்னு சொல்லும் போது he includes சித்தம் ஆல்சோ. மனம் சொல்லும் போது he includes அகங்காரம் ஆல்சோ. நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். So புத்தி includes சித்தம். சித்தம் என்ன? மெமரி, ஸ்டோர் ஹவுஸ். It's also a thought form. Thought form, store house, memory, சித்தம். What do you mean by அகங்காரம்? மனதோட என்ன சேர்த்து சொன்ன? அகங்காரம்.
அகங்காரம்னா நான் இந்த உடல்ங்கிற அபிமானம், அவ்வளவுதான். ஷரீர அபிமானம், அது பேர் தான் அகங்காரமே. நாம அவளுக்கு அகங்காரம் ஜாஸ்தினா கோபம் ஜாஸ்தி அல்லது பெருமை ஜாஸ்தி அது நாம நினைச்சுக்கிறோம். அப்படி அந்த மீனிங்ல கொண்டு வரக்கூடாது. ஷரீர அபிமான எண்ணம் இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். அதுக்கு பேரு அகங்காரம். நான் இந்த ஷரீரம்ங்கிற எண்ணம், அந்த இடத்தை பிரேக் பண்றதுக்கு தான் ஃபுல் வேதாந்தமே. வேற எந்த இடத்தையும் நம்ம தொடமாட்டோம், வேற எந்த இடத்தையும் நம்ம தொடமாட்டோம். அந்த அகங்காரம், நான் இந்த சரீரம், அந்த ஒரு அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்கு தான் ஃபுல் வேதாந்த படிப்பே. ஆச்சுங்களா? இப்ப என்னாச்சு, இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்தது போலாம். இப்ப இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் என்ன? அதாவது 5 பூதங்களுடைய டோட்டல் சாத்வீக அம்சத்திலிருந்து தோன்றியது அந்த கரணம். அது செயல்பாட்டினால 2 விதப்படும். ஒன்னு மனம்னு பேரு, இன்னொன்னு புத்தின்னு பேரு. நம்ம மனதோட என்ன ஆட் பண்ணிக்கிட்டோம்? சஞ்சல ஆத்மிகா மனம், நிச்சய ஆத்மிகா புத்தி. சஞ்சல ஆத்மிகா மனதோட சித்தத்தை ஆட் பண்ணி, சாரி அகங்காரத்தை ஆட் பண்ணிக்கிட்டோம். நிச்சய ஆத்மிகா புத்தியோட ஸ்டோர் ஹவுஸ். சித்தம்னு என்னது? நம்ம என்னென்ன நேத்து என்ன சாப்பிட்டோம், முந்தா நேத்து என்ன சாப்பிட்டோம், காலைல என்ன சாப்பிட்டோம், சித்தத்துல பதிவாயிட்டே இருக்கும். ஓவர்லோட் ஆகும், தானே என்ன எரேஸ் ஆயிடும். சொல்றோம்ல மெமரி, இதுல சொல்றீங்க பாத்தீங்களா, வாட்ஸ்அப்ல என்ன சொல்ல, செல்போன்ல இருக்குது மெமரிங்கிற மாதிரி. அங்கேயும் உள்ளே ஒரு மெமரின்னு இருக்கு. அதுல நம்ம தேவையில்லாத விஷயங்கள், அதாவது தேவைக்கு மேல லோட் ஆக அடி இருக்கிறதெல்லாம், இப்ப போன வருஷம் இந்நேரம் என்ன சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு என்ன, அதெல்லாம் வராது. காலையில என்னங்கிறது சாப்பிட்டது ஞாபகம். சோ அது தனக்கு என்ன பண்ணிக்க, எரேஸ் பண்ணிக்கும். அந்த சக்தி படைச்சது அது சித்தம். மெமரி ஹவுஸ், ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மெமரிஸ். அடுத்தது 21. இப்ப நம்ம சாத்விக அம்சத்தினுடைய டோட்டல் மனம் புத்தி பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப எங்க வரோம்? ரஜோ அம்சத்தினுடைய இண்டிவிஜுவலா என்னென்ன வந்தது? ரஜோம் ஷை பஞ்சபிஸ்தேஷாம் கிரமாத் கர்மேந்திரியாணி தோ. என்னென்ன கர்மேந்திரியாணி? வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்தா, அபிதானானி, ஜக்னிரே. உபஸ்தா அபிதானானி ஜக்னிரே. திருப்பி படிக்கிற பாருங்க. ரஜோ அம்சைஹி பஞ்சபிஸ்தேஷாம் கிரமாத் கர்மேந்திரியாணி து வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்தா, அபிதானானி. போட்டுக்கணும். அபிதானானி ஜக்னிரே, தோன்றியது. மீனிங் எழுதிக்கலாம். தூ வேரஸ், ஃபர்ஸ்ட் தூ போட்டுக்கலாம். வேரஸ் உண்மையில் பஞ்சபிகி ரஜக அம்சைஹி, அப்படி பிரிக்கணும். ரஜோ அம்சை பஞ்சபிஸ் இருக்கு இல்லைங்களா, பஞ்சபிகி. பஞ்ச அது பிஸ் பிகி ஆக்கிக்கணும். பஞ்சபிகி தேஷாம் போட்டுக்கலாம். தேஷாம், தேஷாம்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, அதனுடைய புரோனவுன் தான் தேஷாம். ஆகாஷ, வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, அதனுடைய தேஷாம் பஞ்சபிகி ரஜக அம்சைகி, 5 பூதங்களின் ரஜோ அம்சத்திலிருந்து, பஞ்சபூதங்களுடைய ரஜோ அம்சத்திலிருந்து இருந்து கிரமாத்து முறையே, தேஷாம் அந்த பஞ்ச பூதங்களுடைய ரஜோ அம்சத்திலிருந்து, கிரமாத்து அந்த வேர்டு தான் நேருக்கு நேர் மேட்ச் பண்ண தெரியணும். கிரமாத்து முறையே, ரெஸ்பெக்டிவ்லி, கர்மேந்திரியாணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். தோன்றியது கீழே அங்கேயே இருக்குது ஜக்னிரே, நம்ம இங்க ஒரு ஆட் பண்ணிக்கலாம். சோ பஞ்சபூதங்களுடைய ரஜோ அம்சத்திலிருந்து இண்டிவிஜுவலா கிரமாத்து முறையே கர்மேந்திரியாணி தோன்றியது. கர்மேந்திரியாணி உங்களுக்கு தெரியும், தத்துவபோதத்துல படிச்சதுனால கர்மங்களை செய்யக்கூடிய இந்திரியங்களுக்கு பேரு கர்மேந்திரியாணி. இப்போ எதுல இருந்து எது வந்ததுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா தத்துவபோதம் முடிச்சுட்டு வந்ததுனால, இல்லைன்னா இப்ப கர்மேந்திரியம் என்ன ஞானேந்திரியம் விளக்கம் போகும். இப்ப அதை முடிச்சுட்டு வந்ததுனால நமக்கு என்ன பண்ணலாம், எதுல இருந்து எது வந்தது, ரஜோ அம்சம் எதுல இருந்து எது வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரமாத் போட்டாரு. என்னென்ன வந்ததாமா? வாக்கு, பாணி, பாதம்,
பாயு, பாயு தான் குறில். அடுத்தவர் உபஸ்தால தீர்க்க சந்தி ஆயிடுச்சு. பாயு உபஸ்தா. வாக்கு, வாக்கு தான். கர்மேந்திரியத்துக்கு பேர் கொடுக்கிறார். வாக்கிந்திரியம், கை இந்திரியம் பாணி. பாதம்ங்கிறது என்னது? காலிந்திரியம். பாத பாயு குறில் யூ போட்டுக்கணும். பாய கழிவு பொருள்களை வெளியேற்றுகின்ற இந்திரியம் பாயு. மலம் இதெல்லாம் வெளியேற்ற இந்திரியத்துக்கு பேரு பாயு. உபஸ்தாங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். உபஸ்தா. இப்ப கிரமாத்து புரிஞ்சுக்கணும். இப்ப எதுல இருந்து வந்திருக்கணும்? மேல போயிடணும். அந்த வியத்து அங்கிருந்து கிரமாத்து பிடிக்கணும். வியத்து பவன தேஜோ அம்பு புவகா போட்டிருக்காரா, அந்த கிரமாத்துன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ரெஸ்பெக்டிவ்லி எதுல இருந்தப்போ? ஆகாசத்தினுடைய ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் வாக்கு. வாயுனுடைய ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் பாணி கை. அக்னியுடைய ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் காலு. ஜலத்தினுடைய ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் கழிவு உறுப்புகள், இந்திரியங்கள். கழிவு உறுப்புகள் சொல்லக்கூடாது, இந்திரியங்கள். அந்த சக்தி, அந்த உறுப்புகளில் இருக்கிற சக்தி. அடுத்தது பிருத்திவி பூமியினுடைய ரஜோ அம்சத்திலிருந்து தோன்றியதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உற்பத்தி பண்ணக்கூடிய உபஸ்தா இந்திரியம். அந்த கிரமாத்துங்கிற வேர்டு மேட்ச் பண்ணிக்கணும் கரெக்டா. அடுத்த வேர்டு அபிதானானி ஜக்னி என்ற பெயர் உடையவைகள் தோன்றின. வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தா என்ற பெயருடையவைகள், அபிதானின பேர் நேம் என்ற பெயருடையவைகள் ஜக்னிரே தோன்றின என்ற பெயருடையவைகள் தோன்றின. கர்மேந்திரியங்கள் தோன்றியாச்சு. ஃபர்ஸ்ட் ஞானேந்திரியங்கள் 5 கிரமாத்து. ஆகாஷ்ல இருந்து ஸ்ரோத்ரம் அப்படி புரிஞ்சுக்கணும். வாயுல இருந்து தொக்கு அப்படி. அதே போல இங்க தனித்தனியான ரஜோ அம்சம், ஆகாசத்தினுடைய ரஜோ அம்சத்திலிருந்து வாக்கு அப்படி புரிஞ்சுக்கணும். வாயுனுடைய ரஜோ அம்சத்திலிருந்து பாணி கை, அக்னியுடைய ரஜோ அம்சத்திலிருந்து பாதம் அப்படி புரிஞ்சுக்கணும். 5 அபிதான் என்று பெயருடைய கர்மேந்திரியங்கள் தோன்றின. அடுத்த ஸ்லோகம். தைஹி சர்வைஹி சகிதைஹி பிராணக பிராணோ விருத்தி பேதாத்து ச பஞ்சதா பிராணோ பான சமான சோதானவ் வியானௌச்ச தே புனக. பிரிச்சு சொல்ற ஈஸியா இருக்கும். தைஹி இப்போ தனித்தனியா ரஜோ அம்சம் தோன்றுச்சு. இந்த 5 ரஜோ அம்சத்தினுடைய டோட்டல், ஆகாசம் வாயு அக்னி ஆப்பக பிருத்தியினுடைய ரஜோ அம்சத்தினுடைய டோட்டல். அங்க சத்துவ அம்சத்தினுடைய டோட்டல் இருந்து என்ன வந்தது? அந்த கரணம் பார்த்தோம், புத்தி மனம் தோன்றுச்சுன்னு பார்த்தோம். இங்க ரஜோ அம்சத்தினுடைய 5 டோட்டல் அது என்ன பண்ற? தைஹி சர்வைஹி சகிதைஹி எழுதிக்கலாம் மீனிங். தைஹி சர்வைஹி சகிதைஹி 5 பூதங்களின் ரஜோ அம்சத்தின் டோட்டலில் இருந்து, இன் டோட்டல் 5 தைஹி சர்வைகின சர்வைகிங்கிறது 5 இந்திரியம், 5 பூதங்கள். 5 பூதங்களினுடைய அல்லது எல்லா பூதங்கள், சர்வம்னா எல்லாங்கிற மீனிங் போட்டீங்கன்னா எல்லா பூதங்களுடைய ரஜோ அம்சத்திலிருந்து இன் டோட்டல் தோன்றியது பிராணக. அடுத்த வேர்டு பிராணக. நாம ஆட் பண்ணிக்கணும். பிராணக மேல இருக்கிற வேர்டு ஆட் பண்ணிக்கணும். உபஜாயதே ஜக்னிரே அதெல்லாம் அவர் போடல. ஏன்னா கவிதை ஃபார்ம்ல கொண்டு வரதுனால அவர் அதெல்லாம் நாமளே ஆட் பண்ணிக்கணும். பிராணன் ஜக்னிரே தோன்றியது. 5 பூதங்களுடைய ரஜோ அம்சத்தினுடைய இன் டோட்டல் வந்தது
பிராணக. அடுத்த வேர்டு சக. அந்த விருத்தி பேதாத் இருக்கா, அந்த இடத்துல சக விருத்தி பேதாத் பிரிச்சு சக பஞ்சதா. சக அப்படின்னு அந்த இடத்துல பிராணக. புனக கீழே இருக்கு பாருங்க. எதுப்பா? பிராணன். பிராணன் தோன்றியது. மெட்டு எழுதுங்க, நான் சொல்றேன். பிராணன் தோன்றியது. பிராணன்னா உள்ள இருக்கிற காத்து, அவ்வளவுதான். மூச்சு காற்று உள்ள போயிட்டு வெளியில வர அந்த உள்ள போற காத்து, அதனுடைய ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம 5 பிரிக்க போறோம். அது அவரே பிரிச்சு சொல்ல போறார். பிராணக தோன்றியது. ஃபர்ஸ்ட் 5 பிராணம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தத்துவபோதத்துல தான் தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 ஞானேந்திரியம் தோன்றியாச்சு, அடுத்தது 5 கர்மேந்திரியம் தோன்றியாச்சு. அடுத்து என்ன தோன்றணும்? பிராணன். சூக்ஷ்மத்திலிருந்து தோன்றது பிராணன். என்ன சொல்றாரு? அதனுடைய டோட்டல் சத்துவகுணத்தினுடைய ரஜோகுணத்தினுடைய டோட்டல் இருந்து தோன்றுதான் பிராணக. விருத்தி பேதாத்து சக. சக அந்த பிராணன் விருத்தி பேதாத்து செயல்பாடுகளின் வேறுபாட்டால் பஞ்சதா. சக அந்த பிராணன். செகண்ட் லைன். சக அந்த பிராணன் விருத்தி பேதாத்து செயல்பாடுகளுடைய வேறுபாட்டால் பஞ்சதா 5 வகைப்படும். உள்ள போறது என்னமோ ஒரே காற்றுதான். அது உள்ள போனதுக்கு அப்புறம் செயல்பாட்டுல வேறுபாடு வருது. செயல்பாட்டுடைய வேறுபாட்டால் அது பஞ்சதா 5 டைப்ஸ் 5 வகைப்படும். என்னென்ன 5க்கு பேர் கொடுக்கிறார். என்னன்னு 5 வகைப்படும் சொல்லிட்டார் இல்லையா? அதுக்கு என்னென்ன பேரு? ஃபர்ஸ்ட் பிராணக, அபானக. தமிழ் பிராணந்து எழுதியாகணும், அப்பானந்து எழுதியா, அதுக்கு நோ டிரான்ஸ்லேஷன். பிராணக, அபானக, சமானக, அங்க ச இருக்கு. அப்புறம் உதானக. அது அந்த சோன் வார எதனால பிரிஞ்சிருக்கு? சந்திலினா ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் சமானக, ச, உதானக, உதான, வியானவ். அது ரெண்டு ஏன் நவ் போட்டாரு? ரெண்டையும் சேர்த்திட்டாரு. உதாரணையும் வியானனையும் சேர்த்திட்டு நவ் போடுறாரு. நவுன்னு என்ன? ராமவ். டூயலுக்கு தான் நம்ம நவ் போடுவோம். அது ரெண்டுக்கும் விசர்க்கத்தை எடுத்துட்டாரு. இதான் சொல்றது லாங்குவேஜ் ஸ்கில்லுங்கிறது. அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பிராணக விசர்க்கம் போட்டாரா, அப்பானக விசர்க்கம் போட்டாரு, அது பிரிச்சுட்டாரு. சமானக இஷ்டு போட்டு நம்ம சந்தி சேர்த்திட்டோம். சமானக. அப்ப இன்னும் 2 என்ன இருக்குது? உதானக, வியானவ். அதனால அந்த நவ் போடுறாரு. என்னாச்சாமா? நாம தான் ஆட் படிக்கணும். தோன்றின, ஜக்னிரே. இந்த சேங்கிறது எங்க கொண்டு போடணும்? உதானச்ச வியானவ். அந்த சேங்கிறது எங்க வரும்? இந்த 2ஐயும் தானே பிரிச்சு ஒன்னா சேர்த்து போட்டுக்காரு நவ்னு. அப்ப அந்த இடத்துல கொண்டு சே போட தெரியணும். உதான ச வியானவ். தே புனகங்கிறது முதல்ல ஆட் பண்ணிக்கணும். தே புனகங்கிறது அந்த மீண்டும், அந்த பிராணன் மீண்டும், அந்த பூதங்கள் மீண்டும் என்னாச்சு? பிராணன்ல இருந்து 5ல இருந்து வந்ததுல இருந்து பிராணன் வந்துருச்சு. ராஜோகுண அம்சத்திலிருந்து பிராணன் வந்துருச்சு. புனகனா மேலும்னு அர்த்தம். மேலும் அது 5 வகைப்படும். அது மேலே புனக ஆட் பண்ணியாச்சு. மேலும் அது 5 வகைப்படும். அதனுடைய எதை வைத்து? அதனுடைய விருத்தி பேதாத்து செயல்பாடுகளை வைத்து 5 பேர். இப்ப 5 நேம் வந்துருச்சு. பிராணக 5 பிராணன் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இப்ப 5 பிராணன். இப்ப அதனுடைய வேலைகள் அவர் கொடுக்கல, நாம நோட் பண்ணிக்கலாம். பிராணக அது ரெஸ்பிரேஷன். ஏன்னா அங்க என்ன சொன்ன? செயல்பாட்டினுடைய வேறுபாட்டால் அதுக்கு 5 பேர் இருக்கு. ரெஸ்பிரேஷன். அபானக எக்ஸ்கிரீஷன், மூச்சு விடுறது, கழிவுப்பொருட்களை வெளியேற்றது. சமானக என்ன சொல்லலாம்? சர்க்குலேஷன். அந்த ஏரியாவை கவனிச்சுக்கிறது. சர்க்குலேஷன். அடுத்தவர் என்ன சொன்னாரு? ஆர்டர் மாத்திரக்கூடாது. உதான. எஸ், உதான அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ். வாந்தி வர்றது இதெல்லாம் உதானனுடைய வேலை. இதனுடைய கடைசி வேலை தான் எல்லா சூக்ஷ்ம சரீரத்தையும் வெளியில தள்ளுற ஆள் இவரு தான். உதானன் தான் ஃபுல் சூக்ஷ்ம சரீரத்தை பாடியிலிருந்து பிரிக்கிற ஆள்.
அப்போ அந்த டெத் அப்பதான் அது ஃபுல்லா ஆக்டிவ் ஆகும். அது வரைக்கும் இந்த வியர்வை ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, உடம்பு விட்டு வெளியே வருது, உடம்பு சரியினா வாந்தி, வெளியே உள்ள இருக்கிற ஃபுட்டை வெளியே தள்ளுறது, இதெல்லாம் தான் தி ரிவர்ஸ்டு சிஸ்டம்னு பேர். அடுத்தது என்ன சொல்றாரு, வியானக. வியானன் பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வச்சுக்கலாம், ஜீரண மண்டலத்தை கவனிச்சுக்கோ. ஜீரண மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். திருப்பி சொல்றேன், 5 பிராணன். பிராணக அப்படிங்கிற காற்று டைஜஸ்ட் ரெஸ்பிரேஷன், அபானகங்கிறது எக்ஸ்கிரீஷன், சமானங்கிறது சர்க்குலேஷன், உதானங்கிறது தி ரிவர்ஸ்டு சிஸ்டம், வியானங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆனா பிராணங்கிறது ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரியங்கள் போல 5 கிடையாது, உள்ள போற காத்து ஒண்ணு. அதான் அவர் சொல்லிட்டாரு, ஒண்ணுதான். அது எதனால பேருது, விருத்தி பேதாத்து, செயல்பாடுகளுடைய வேறுபாட்டால் நம்ம 5 பேர் வச்சு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தனியா பேரெல்லாம் அங்க இறைவன் கொடுக்கல, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ அடுத்து என்னது, ஸ்லோகம் போறேன். புத்தி கர்மேந்திரிய பிராண பஞ்சகைர் மனசாதியா ஷரீரம் சப்த தசபிகி சூக்ஷ்மம் தல் லிங்கம் உச்சியதே. சூக்ஷ்ம சரீரம் இது உச்சியதே. கடைசி என்ன முடிக்கிறாரு, இதுதான் சூக்ஷ்ம சரீரம். என்ன சொன்னாரு, இப்ப அடுத்தது என்ன, புத்தி கர்மேந்திரிய பிராண பஞ்ச, மீனிங் எழுதிக்கலாம். இப்ப கன்க்ளூட் பண்றாரு, அவ்வளவுதான். புத்தி ஞானேந்திரியம் 5, புத்தி இந்திரியம். அவர் புத்தி இந்திரியம்னாவே என்ன அர்த்தம், வெறும் அர்த்தம் அவருக்கு இந்திரியம் கூட போடல, புத்தின்ட்டாரு. நாம் என்ன புரிஞ்சுக்கணும், ஞான இந்திரியம். அடுத்து என்னது, கர்மேந்திரியம். அவர் கர்மேந்திரியமே கொடுத்துட்டாரு. அடுத்த வேர்டு கர்மேந்திரியம். நம்ம மனசுல என்ன வச்சுக்கணும், புத்தி 5, தட் மீன்ஸ் ஞானேந்திரியங்கள் 5. அடுத்தது கர்மேந்திரியம் 5. அப்புறம் என்ன கொடுக்குறாரு, பிராண பஞ்ச, பிராணன் 5. அந்த 5ங்கிறத கடைசியா கொண்டாந்து போட்டாரு, பஞ்ச. அந்த பஞ்ச கோஸ் டு புத்தி பஞ்ச, கர்மேந்திரிய பஞ்ச, பிராண பஞ்சன்னு புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த ஜாலம், சமஸ்கிருத ஜாலம்னா இதுதான். நாமளா என்ன சொல்லுவோம், புத்தி இந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பிராணன் 5. அவர் என்ன பண்ணிட்டாரு, புத்தி கர்மேந்திரிய பிராண பஞ்சகம். அப்ப புத்தி பஞ்சகம், கர்மேந்திரிய பஞ்சகம், பிராண பஞ்சகம். பஞ்சகைஹி மனசாதியா, மனம் புத்தி. அப்போ 15 பிளஸ் மனசுக்குள்ள கூட்டிக்கணும், 15 பிளஸ் மனசு 16, புத்தி, தியான புத்தி. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணிட்டோம், 17 கூட்டிக்கணும். 1 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 1 பிளஸ் 1. இதுதான் அவர் அப்படியே லைனா கொடுத்திருக்காரு. 5 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 1 என்னது, மனம், பிளஸ் 1 புத்தி. கூட்டிட்டு சப்த ஷாத், அடுத்த வேர்டு கூட்டிட்டாரு. அடுத்த லைன்ல கூட்டி போடுறாரு, ஷரீரம் சப்த தசாபிகி தசபிகி. நமக்கு என்ன பண்ணிக்கணும், 17 கலைகள். அவர் என்ன வேர்டு கொடுக்கிறாரு பாருங்க, 17 கலைகள். சப்த தசபிகி. இந்த 17 கலைகளும் என்னவாமா, சூக்ஷ்ம சரீரம். இங்க இருக்குது சூக்ஷ்மங்கிற வேர்டு, ஃபர்ஸ்ட் சரீரம்ங்கிற வேர்டு முன்னால் இருக்குது. சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம, இந்த 17 சூக்ஷ்ம சரீரம். கண்ணுக்கு தெரியாத நம்ம உடல் இருக்கிற சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் தல் லிங்கம் உச்சியத்தே. தத்து தான் அந்த இடத்துல தல்லா இருக்கு. தத்து லிங்கம் உச்சியத்தே, அது லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. இது நம்ம தத்துவ போதல பார்க்காத ஒரு கான்செப்ட். லிங்கம், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. லிங்கம், தத்து லிங்கம். உடனே லிங்கம்னா சிவபெருமான் கோயில் இருக்கிற லிங்கம் அப்படி அல்ல. லிங்கம் மீன்ஸ் இண்டிகேஷன் ஆஃப் சம்திங் அர்த்தம். லிங்கம்னா மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் இண்டிகேட் சம்திங், அதுக்கு பேர் தான் லிங்கம்.
இதுக்கு வந்து லிங்கம் இது உச்சிய லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த 17 கலைகளுடன் கூடிய சூக்ஷ்ம சரீரத்திற்கு லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. உச்சியத்தை நான் சொல்லலிட்டாரு, வேதத்தில் சொல்லப்படுகிறது. உச்சியத்தே சொல்லப்படுகிறது, லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப அந்த லிங்கங்கிற வேர்டு மட்டும் தான் புதுசு. இப்ப 17 தெரிஞ்சதுல இப்ப என்ன முடிச்சிருக்கோம் இன்னைக்கு? இது ஃபுல்லா முடிச்சாதான் அந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது முடிவாகும். இத்தனை 5-6 ஸ்லோகங்கள் அவர் என்ன சொல்றாரு? சூக்ஷ்ம சரீரம் எப்படி உருவாச்சு, ஃபர்ஸ்ட் பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் உருவாச்சு, அதுல இருந்து சத்தோ குணத்திலிருந்து என்னென்ன, ரஜோ குணத்துடைய தனித்தனியா என்ன வந்தது, சத்தோ குண டோட்டல் இருந்து என்ன வந்தது, ரஜோ குண டோட்டல் இருந்து என்ன வந்ததுங்க போது என்ன ஆயிடுச்சு, டோட்டல் 17 கலைகள், 17 கலைகள் தோன்றியது. அதுக்கு இவர் என்ன பேர் கொடுக்கிறாரு? சாஸ்திரமே சொல்லுது, இவர் கொடுக்கல, அதுக்கு பேரு லிங்கம்னு பேரு. ஏன் லிங்கம் அப்படின்னா, லிங்கம்னு என்ன மீனிங் சொன்ன? இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் சம்திங், எதையோ ஒண்ணு அது குறிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உயிர் இருக்கா இல்லையா, என்ன லிங்கம்? நாடி வச்சு பார்த்தா நாடி ஓடிச்சுன்னா அது லிங்கம். மூச்சு காத்து கையில இப்படி வச்சு பார்த்தோம்னா மூச்சு காத்து உள்ள போயிட்டு வந்ததுன்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் த, அந்த உயிர் இருக்குங்கிறதுக்கு இண்டிகேஷன் எது? மூச்சு வர்றது, நாடி பிடிச்சு பாக்குறது. அது மாதிரி இண்டிகேஷன் ஆஃப் சம்திங், உள்ள உயிர் இருக்குங்கிறத நாடி பிடிச்சு பாக்குறதுங்கிறது லிங்கம். மூச்சு கையில மூக்கிட்டு கொண்டு கை வச்சு பார்த்து மூச்சு உள்ள போயிட்டு வருதாங்கிறது லிங்கம். எதுக்கு லிங்கம்? உயிரோட அவர் இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு அது லிங்கம். அப்படி புரியா? லிங்கம் நம்ம சிவலிங்கம் லிங்கம் லிங்கம் லிங்கம்னு பதிவாகி அது விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். அது அதுக்கு அந்த லிங்கம் இங்க கொண்டாந்துடாதீங்க. இட்ஸ் லிங்கம் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் சம்திங். இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் இண்டிகேஷன் ஆஃப் வாட்? சாஸ்திரம் சொல்லுது, தட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் ஆத்மா. சூக்ஷ்ம சரீரம் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் ஆத்மா. ஒரே போடு, லிங்கம் இது உச்சியதே. ஆத்மா இருக்கு, ஆத்மாவை இருக்குங்கிறத நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா ஆத்மா வெளிப்படுகிற இடமாக எது இருக்குது? சூக்ஷ்ம சரீரம் தானே, அதுல இருக்கிற மனம் தானே ஆத்மாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சோ இது எதுக்கு லிங்கம்? ஆத்மாவிற்கு இது லிங்கம். அதனாலதான் சிவலிங்கம். லிங்கம்னா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப புகை வருது, அது எதுக்கு லிங்கம்? யார் சொல்றீங்க? புகை இருக்கு ஒரு இடத்துல, எதுக்கு லிங்கம்? நெருப்பு. அப்படி புரிஞ்சுக்கிட்டாவா? ஓகே, வெரி குட் வெரி குட். ஆனா அந்த இடம் புரிஞ்சாதான் இது புரியும். அப்ப நெருப்பு இருக்குங்கிறது, அப்ப புகைங்கிறது லிங்கம். ஃபார் வாட்? நெருப்பு, இண்டிகேஷனா நெருப்பு. அதை போல இந்த சூக்ஷ்ம சரீரம் இப்ப புரிஞ்சு போயிடும். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது லிங்கம். ஏன்? எதனுடைய லிங்கம்? ஆத்மா வெளிப்படு, ஆத்மா இருக்கு, அதை வெளிப்படுத்துற இடம் எது? ஏன்னா நீங்க பிரிச்சு பாருங்க, ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு நம்ம ஆத்மாவெல்லாம் ஒன்னும் ப்ரெடிக்ட் பண்ணவே. அதனாலதான் சயின்டிஸ்ட் போராடிக்கிட்டே கிடக்குறாங்க. ஏன்னா சயின்டிஸ்டோ இல்ல நீங்க வேற எந்த ஆளாலும் பாருங்க, இந்த சரீரத்தை பத்தி எம்பிபிஎஸ் டாக்டரே எடுத்துக்குங்க, அவங்க இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள வராதனாலதான் தேர் ஹேண்டிகேப்டு. ஒரு இடத்துக்கு ஒரு லெவலுக்கு மேல அவங்களால தாண்டி வர முடியாது. இறைவா ஆபரேஷன் பண்ணியாச்சு, இறைவன்ட்ட வேண்டிக்கிங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும் அவங்களால. ஒரு லெவலுக்கு மேல அவங்க முடியாது. ஏன்னா அவங்க இந்த இடத்துக்கு வர்றதில்லை. ஏன்னா திஸ் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் ஆத்மா. இந்த தத்துவத்துக்குள்ள அவங்க வர முடியாது. கான்செப்ட் பிரம்ம தத்துவத்துக்குள்ள அவங்களால வராததுனாலதான் அவங்களோட வைத்தியமே என்ன இருக்குது, ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்குது. சோ லிங்கம்னா என்னது? இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் ஆத்மா. ஓகே, தட் இஸ் ஆர்சி. அது போனா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணி பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் சிந்தனை பண்ணலாம். டைம் ஆனதுனால அந்த லிங்கம் வெரி என்ன சொல்றது, ஒரு முக்கியமான வேர்டு சாஸ்திரத்துல. எப்படி சூக்ஷ்ம சரீரம் லிங்கம்னா ஆத்மாவை அது வெளிப்படுத்துகிற இடமாக இருப்பதால் அது லிங்கம். ஓகே, ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அடுத்த கிளாஸ்ல